ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபோட்டோவை அப்படி எடிட் பண்ணுறாங்க. அம்மா அப்பா ரிலேட்டிவ்ஸ்லாம் அதை பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவங்களுடைய வேதனையை ஷேர் பண்ணியிருக்காங்க தீபா வெங்கட். சிம்ரன், ஜோதிகா, நயன்தாரா, அனுஷ்கா அப்படின்னு பல முன்னணி நடிகைகளுக்கு டப்பிங் குரல் கொடுத்து மக்கள் மனசுல இடம் பிடிச்சவங்க தான் தீபா வெங்கட். அரவிந்த் சாமியோடைய நடிப்புல வெளிவந்த பாசமலர் அப்படிங்கிற படம் மூலமா தான் இவங்க திரையில அறிமுகமானாங்க. அதனைத் தொடர்ந்து உல்லாசம், தில், உள்ளம் கொள்ளை போகுதே அந்த மாதிரியான படங்கள்லயும் இவங்க நடிச்சிருந்தாங்க. இவங்களுக்கு மேரேஜும் ஆயிடுச்சு. மேரேஜ்க்கு அப்புறமா சினிமா துறையில இருந்து விலகி டப்பிங் ஆர்டிஸ்டா மட்டும் இருந்துட்டு இருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்ல தான் ரீசெண்டா பேட்டி ஒன்று கொடுத்திருக்காங்க தீபா வெங்கட். அந்த பேட்டியில அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில யூடியூப் சேனல் நான் கொரோனால இறந்துட்டதா போட்டோஸ் எல்லாம் எடிட் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து நிறைய யூடியூப் சேனல்ஸும் இதே மாதிரி எடிட் பண்ணி போட்டோஸ்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஃபேக்கான நியூஸை பார்த்துட்டு என்னோட அம்மா அப்பா ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. அதை விட முக்கியமா என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. எதுக்கு இந்த மாதிரி ஃபேக்கான ரூமர்ஸை பரப்பிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு ரொம்பவே ஆதங்கமா ஷேர் பண்ணியிருக்காங்க தீபா வெங்கட். இந்த மாதிரியான விஷயங்களை அவங்களோட வியூஸ்க்காகவும் லைக்ஸ்க்காகவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரியான விஷயம் அந்த ஆர்டிஸ்டோட ஃபேமிலியோ அவங்களை சுத்தி இருக்க சரௌண்டிங்கையோ இல்ல அவங்களையே எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு யாருமே யோசிக்கிறது இல்ல. ரீசெண்டா கூட இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அவங்க உயிரோட இருக்கும்போதே அவங்க இறந்துட்டதா நிறைய செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.